கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? கிறிஸ்துக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன். ஆமென். கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ந்து கலிகூர்ந்து இருக்கணும். ஆமென். ஒரு ஒரு வாரம் உங்களை சந்திக்க முடியல. சில காரணங்களால. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இனி நடுவுல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மினிஸ்ட்ரியை தொடர கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுவாராக. ஆமென். நாம் அதற்காக ஜெபித்துக் கொள்ளும். சரியா? சரி. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ பெலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அல்லேலூயா. இது யாரிடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைனா, ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கர்த்தர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அரண்மனை விசாரிப்பு காரனும் பொக்கிஷக்காரனும் ஆகிய செப்னா என்பவனிடத்திலே போய் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் இந்த நாளுல உங்களோடும் என்னோடும் பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? பொல்லாத சத்ருவினுடைய சகலவிதமான அதிகாரங்களையும், பொல்லாத சத்ரு இவ்வளவு நாளும் கர்த்தர் நமக்கு தர முடியாதபடி, கர்த்தர் தரவிருப்பதை அவர் கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்து கொண்டிருந்த அந்த பொல்லாத சத்ருவை கர்த்தர் இன்று துரத்தி விடுகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு தரணும்னு நினைக்கிறத பிசாசு தடை பண்ண முடியுமா? அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? அதற்கான வசன ஆதாரத்தை பார்க்கலாம். யூதா எழுதின பொதுவான நிருபம்ல 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இதுல அந்த முதல் பகுதியை மட்டும் தியானிக்கலாம். அந்த 9ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது நம்ம என்ன அறிந்து கொள்றோம்னா, மிகாவேலுக்கு உபாகமம் 34:6 படி அந்த வசனத்தையும் வாசிக்கிறேன். அவர் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கா? கர்த்தர். கர்த்தர் அவனைங்கிறது மோசையை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். கர்த்தரே மோசையை அடக்கம் பண்ணினார் என்று உபாகமம் 34:6 சொல்லுகிறது. இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அப்ப கர்த்தர் அடக்கம் பண்ணதுனால யாருக்குமே மோசையினுடைய பிரேத குழி எங்கே இருக்கு என்பது தெரியாது. பாருங்க, கர்த்தரே அடக்கம் பண்ணினார். அப்ப கர்த்தர் தன்னுடைய தூதனை கொண்டு, எந்த தூதனை கொண்டு? மிகாவேலை கொண்டு, பிரதான தூதனாகிய மிகாவேல். இதனுடைய ரெஃபரன்ஸ் தான் இங்க நம்ம பாக்குறோம். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்துல 9வது வசனத்துல பாருங்க, பிசாசுடனே தர்கித்து பேசின போது. அப்ப இங்க என்ன நடக்குது? ஒரு தர்க்கம் நடக்கிறது. கர்த்தர் தான் மிகாவேலுக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? மோசேயுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி. அங்க அப்படிதானே பார்த்தோம், கர்த்தரே அடக்கம் பண்ணினார். அப்போ கர்த்தரே சொல்லிட்ட பிறகு கர்த்தருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு மோசேயினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக வந்த பிரதான தூதனாகிய மிகாவேலோடு கூட பொல்லாத பிசாசானவன் தர்க்கம் பண்றான். என்ன தர்க்கம் பண்றான்? அந்த சரீரம் தனக்கு சொந்தமானது என்று தர்க்கம் பண்ணுகிறான். வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோசே எகிப்து தேசத்துல பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்ததுனால அவனுடைய சரீரத்துல அந்த பச்சை குத்தப்பட்டிருந்தது. அதை வைத்துக் கொண்டுதான் அந்த சரீரம் தனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி பிசாசு மிகாவேலோடு கூட, பிரதான தூதனாகிய மிகாவேலோடு கூட தர்கித்து பேசினான். அப்ப பாருங்க, கர்த்தர் கட்டளை இட்டுறார். கர்த்தர் நமக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறார். அதே போல பைபிள்ல நம்ம இன்னொரு இடத்துலயும் பாக்குறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அந்த போர்ஷன் வாசிக்கிறேன். 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தேவதூதன் தானியேலை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். அப்போ எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் உமக்கு முன்னால தூசி ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி தன்னை சிறுமைப்படுத்தி ஞானத்தை கேட்கிற ஒரு ஜெபத்தை தானியேல் செய்த உடனே இந்த வசனம் சொல்லுது, உன் மனதை நீ அதற்கென்று செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது இந்த வார்த்தைகள் நம்மளை தாழ்த்தி ஆண்டவருக்கு பிரியமான ஜெபங்களை நாம் ஏறெடுக்கும் போது அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். ஆனா பாருங்க, இப்ப கர்த்தர் கட்டளையிட்டு தானே தூதன் வர்றான். கர்த்தர் கட்டளையிடாம தூதன் வர முடியுமா? ஆனா 13ஆம் வசனம் சொல்லுது, பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும்
பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிக்காவேல் எனக்கு உதவியாக வந்தான். அதே மிக்காவேல் யூதா எழுதின புதுவான நிருபத்துல எந்த மிக்காவேல் மோசேயினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண வந்து பிசாசோடு பிசாசு தர்க்கம் பண்ணின போது அவனை கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருனை கடிந்து கொள்வாராக என்று சொன்னானோ அந்த பிரதான தூதன், அந்த மிக்காவேல் இந்த தூதனுக்கு உதவியாக வந்தான். ஏன்னா அவன் பிரதான தூதன். அப்ப அவன் உதவியா வந்துதான் என்ன செய்ய வேண்டியது இருந்திருக்கு. அங்க ஜெயம் எடுத்து 21 நாள் அப்ப கூட அங்க எங்க இருக்க வேண்டியதாயிடுச்சு. அதெல்லாம் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களுக்கு தரித்திருந்தேன். அப்ப 21 நாள் பெர்சியாவிலேயே இந்த தேவதூதன் தரித்திருக்க வேண்டியதானது. இல்லையா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்களும் நானும் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் உடனே பதில் அனுப்புகிறார். இல்லையா? அந்த ஜெபம் அவருக்கு ஏற்ற ஜெபமாக இருக்கும்போது அதையும் பார்க்கணும். நம்ம சும்மா சொல்லிட்டே இருக்க கூடாது. நான் இந்த ஆட்சி மாறப்போகுது, இது நடக்க போகுது, அது நாங்க ஜெபம் பண்ணிட்டோம், அப்படி அல்ல. அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஜெபமா இருக்கும். நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். இல்லையா? அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நம்மள தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். ஞானத்தை கேட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உம்முடைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிற ஞானம் எனக்கு வேணும். முதல்ல நான் யாருங்கிறத அறிந்து கொள்ளுகிற ஞானம் எனக்கு வேணும். எவ்வளவு ஒண்ணுமில்லாதவள் என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு ஞானம் வேணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதோ நம்மை பற்றியே நம்ம ரொம்ப உயர்வா நினைத்துக் கொள்வோம். இல்லையா? கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வேணும். அந்த பயத்தோடு கூட ஜெபிக்கும் போதுதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். எல்லா ஜெபமும் கேட்கப்படும்னு சொல்ல முடியாது. பைபிள் அப்படி சொல்லல. இல்லையா? நீங்க உடனே ஆர்கியூ பண்ணலாம், எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு. இன்னொரு நாள் நம்ம அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். யார் கேட்டால் செய்வார்கள். அப்ப நம்மை தாழ்த்தணும், நம்மள தேவ சமூகத்துல தாழ்த்தணும், வெறுமையாக்கணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கணும். அந்த ஞானம் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போதுதான் அந்த ஜெபங்கள் கேட்கணும். மாணவர்களே, மற்றபடி நம்ம இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், தேசத்துல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம ஜெபத்துல ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவான் ஒருவனை துரத்தும் வண்ணமாக ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய், எங்களுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் அந்தகார வல்லமைகளை என் தகப்பன் துரத்துவீராக. இதோ தேவ பிள்ளைகள் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் அந்தகார வல்லமைகளை, பொல்லாத ஆவிகளின் சேனைகளை, துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகளை, அதிகாரங்களை, கிரியை செய்கிற ஆவிகளை, அந்தகார லோகாதிபதிகளை என் தகப்பன் துரத்துவீராக. ஆண்டவரே, ஜெபங்களுக்கு நீங்க பதில் கொடுத்துட்ட பிறகும் ஆண்டவரே, அந்த பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, நடுவிலே தடை செய்கிற, தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிற, நடுவிலே போராடி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் என் தகப்பன், எல்லா பொல்லாத சத்ருவின் அந்தகார வல்லமைகளையும் என் தகப்பன் பலவான் ஒருவனை துரத்தி விடுவது போல் அந்த வசனத்தின்படி துரத்தி விடுவீராக, மூடி போடுவீராக. ரீபா லாக ரதட கரபா கோரி கால ஷாக ராபா லாக ரதட கரபா. வேதத்தின் ரகசியங்களை அறிந்து ஜெபித்து ஜெயம் எடுக்க ஐயா எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்க 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 தருவீராக ருஹாஷி ஆக்கரபல கரபா. நீங்க அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த வெற்றியின் ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறோம். வெற்றியை சுதந்திரிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.